पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्க்கு नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 564வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது ரொம்ப சிறிய திருநாமம், பீஜம் என்பதாக திருநாமம். பீஜம்னா விதைன்னு அர்த்தம். என்ன பேசு, முன்னொரு காலத்தில் உத்தாலகர் ரிஷி இருந்தார். ரொம்ப கெட்டிக்காரர். நிறைய மன்னர்களுக்கு யாகம் பண்ணி வைப்பார், நிறைய தட்சிணை சம்பாதிப்பார், வருவார். பாதி நாள் ஆப்சென்ட், வீட்டில் இருக்க மாட்டார். இப்படி சுற்றிகிட்டே இருப்பார், ரவுண்டு உலகம் சுற்றும் வாலிபர். அந்தந்த மன்னர்களுக்கு வேள்வி பண்ணி வச்சு தட்சிணை வாங்கிட்டு வந்து தன்னுடைய பெரிய செல்வத்தை சேர்த்துன்னு இருக்கார். அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை, அவனுக்கு ஸ்வேதகேத்துன்னு பேர். ஒரு முறை உத்தாலகர் நிறைய சம்பாதிச்சு வந்து வீட்டில் போட்டு பிள்ளையை பார்த்தார். 12 வயசு. இவர் பூணல் போடலை இவனுக்கு இன்னும். அவர்கள் குலத்தில் 12 வயசில் பாதி வேதம் படித்து முடிச்சிருக்கணும். அடடா, இன்னுமா அவனுக்கு உபநயனம் பண்ணலைன்னார். குடுகுடுன்னு உபநயனம் பண்ணார். நேரம் ஒரு குருகுலத்தில் கொண்டு விட்டார். இவர் தான் ஊர் சுற்றுறாரு. இவரே பெரியவர், இவரே பாடம் எடுக்கலாம். குருகுலத்தில் கொண்டு விட்டார். அங்கே போனால் படித்தான். 12 வயசு, கொஞ்சம் லேட் அட்மிஷன் நினச்சாவா. நான் சூரன். 12 ஆண்டுகள் அனைத்து அந்த குருகுலத்தில் என்ன சப்ஜெக்ட் உண்டோ எல்லாத்தையும் படிச்சிட்டான். பெரிய கோல்டு மெடல் கொடுத்து குருகுலத்தில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டான். தீர்த்தாப்பனார் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார். பார்த்தார் பிள்ளைய. அப்படி நிற்கிறான். அவன் பார்த்தாலே ஒரு பெருமிதத்தோடு இருக்கான். அந்த கிராஜுவேட் பிஇ டிகிரி வாங்கிறது, பிஎஸ்சி வாங்கலாம் ஒரு பக்கத்தில் பொலிவோடு வருவாங்க அந்த காலத்தில், டிகிரி ஹோல்டர்னு. அந்த மாதிரி நாம் படிச்சிருக்கோம் என்கிற மெதப்போடு இருக்கான். தெனாவட்டு கெத்தோடு இருக்கான். அப்பா பார்த்தார். ஏண்டா பையா, இப்படி கெத்தோடு இருக்கே, உனக்கு அந்த கட்டளையை பற்றி சொல்லித்தரலையான்னு. என்ன கட்டளை? கமாண்ட்மெண்ட். கமாண்டு. கட்டளை இடுறவன்டா. கட்டளை இடுபவனை பற்றி உனக்கு சொல்ல, உலகத்துக்கெல்லாம் கட்டளை இட்டு நடத்தி இருக்கக்கூடிய அவனை பற்றி உனக்கு சொல்லித்தரலையான்னு கேட்டார். இவன் பார்த்தான் ஒரு நிமிஷம். அப்படிலாம் சொல்லித்தரலையா? ஆமாண்டா, அந்த கட்டளை ஒன்றை அறிந்து கொண்டால்
எல்லாம் தெரிஞ்சிடும் உனக்கு. ஒன்றை அறிந்து கொண்டால் இப்படி எல்லாம் தெரியும். ஒரு பக்கம் படித்தா சப்ஜெக்ட் முழுக்க ஒத்துருவான். இப்படி இருக்குமாப்பா? இப்படி இருக்கடா. எங்கள் வாத்தியார்கள் சொல்லித்தரலையா அவனுக்கு? அவளுக்கே தெரியாது போல் இருக்கதான் சொல்லித்தரல அப்படின்னு விட்டான். அப்படி இல்லைடா, அது தெரிஞ்சுக்கணும்னார். நீங்களே சொல்லிக் கொடுங்கட்டான். பயம் மறுபடியும் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிட்டார். குருகுலத்துக்கு போட்டால் என்ன பண்ணுறது? அப்போ அவர் சொன்னார், அப்பா இந்த பொருளெல்லாம் இப்போ பார்க்குறே நீ, இதெல்லாம் சத்தாக இருந்தது. அந்த சத்து தான் இப்படி இந்த உலகமாக மாறியிருக்கு. இந்த சத் என்பது ஒரு நுண்ணிய பொருள். அந்த சத்து பலவாக ஆக வேண்டும் என்று கருதியது. அது பலவாக ஆவதற்கு முதல்ல அது தேஜஸ் என்கிற மொழியை உண்டாக்கிற்று என்று சொன்னார் அவர். அதெல்லாம் கேட்டுட்டே வந்தான். இந்த பிரபஞ்சம் முழுக்க சத்துலேருந்து வந்தான்னு கேட்டான். சத்துன்னு ஒரு என்டிட்டி சொல்கிறீரே, அந்த சத்துங்கிற ஒரு என்டிட்டிலேருந்து இத்தனை பெரிய உலகம் வந்திருக்குவான்னு கேட்டான். அவர் சொன்னார், வா அப்படின்னார். அங்கே ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு பழத்தை எடுத்தார். ஆலமரம் எவ்வளோ பெரிய மரம், அதுக்கு பகவான் கொடுத்துருக்க பழம் எவ்வளோ சிறந்து பாருங்க. இது ஒரு கொடுமை தானே. ஆலமரத்துக்கு ஏற்றபடி பழம் தர வேண்டாமா? தென்னை மரத்துக்கு தேங்காய் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. அது தென்னை மரம் அப்படி ஆலமரம் மாதிரி நிழல் கொடுக்கறதா? இல்லை. ஆலமரம் மாதிரி பறந்து விரிந்து இல்லாத வெறும் நட்டை தென்னை மரத்துக்கு பெரிய காய். குட்டி ஆலமரத்துக்கு பறந்து சைன்யமே அதில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போல் நிழல் தரக்கூடிய ஆலமரத்துக்கு குட்டி குட்டி பழம். அது இப்படி ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கான் பகவான். பகவானுக்கு அப்ரோப்ரியேட்டாக பண்ண தெரியல நினைக்காதீங்க. நிழல் கொடுக்குற ஆலமரத்தை இடையில் நாம் படுத்துண்டு அதுலேருந்து தென்னங்காய் டொப்பு தள்ள விழுந்தால் என்ன ஆகும்? எல்லாம் ஆட்டுக்கு வால் அளந்து வைக்கிற மாதிரி அந்தந்த பொருள் என்ன பணிக்கு ஏற்பட்டிருக்கோ அதுக்கு ஏற்றபடி தான் அதுக்கு பகவான் ஒன்றையும் அமைக்கலாம். அதில் இருக்கிற ஆலமர காய் எடுத்தார். உடை அப்படின்னார். அந்த ஆலம்பழத்தை உடைச்சா அதிலிருந்து நடுவில் கொட்டை வந்தது. அதையும் உடைச்சான். உள்ளே பருப்பு வந்தது. இப்போ இந்த பருப்பை விதைச்சால் ஆலமரம் வருமா வராதான்னு கேட்டார். வருமையப்பான்னா, இந்த சின்ன பருப்பிலிருந்து இவ்வளோ பெரிய ஆலமரம் வரும்னு ஒத்துக்கிறியே, அப்படி சத்திலிருந்து ஏன் பிரபஞ்சம் வந்திருக்கக்கூடாதுன்னார். புரியறதப்பா இப்போ அப்படின்னா. இப்படி அப்பா பிள்ளைக்கு உபதேசம் பண்ணது தான் வேதத்தில் சாமவேத ஒரு இடத்துல வருது, சாந்தோக்கு ஒரு இடத்துல. அதை சத்வித்யை என்று சொல்வார்கள். சத்தை பற்றி சொல்கிறது. சத் என்று பகவானுக்கு பெயரிட்டு சொல்கிறது. அதில் பகவான் உலகத்துக்கெல்லாம் விதை அப்படின்னு, விதையிலிருந்து உலகம் இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் வந்தது அவனிடமிருந்து என்பதை உணர்த்த இந்த விதையை உடைச்சி காண்பிக்கிறார் உத்தாலகர் பிள்ளையாண்டாருக்கு. உலகத்தில் இந்த உபதேசம் மோஸ்ட் ரிலையபிள் என்று சொல்கிறார் பகவத் பாதருடைய சிஷ்யர்கள். ஏன்னு கேட்டால், அப்பாவே பிள்ளைக்கு சொல்லித்தர பாடம். ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு எப்படி பாடம் சொல்லி தருவான்? அன்போட கடனுக்காக சொல்லுவான். அப்படி சொல்லி தந்திருக்கிற பாடம் என்று. அதனால் இந்த சத்வித்தியை ரொம்ப கொண்டாடப்படக்கூடிய வேதாந்தத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி. அந்த எம்பெருமானார் ராமானுஜரும் அழகாக விளக்கியிருக்கார். அவர் தான் சொல்கிறார், அந்த உதசம் ஆதேசம் அப்ராட்சிகா என்னது கட்டளை இடுவக்கூடிய சத் என்று, கட்டளை இடுவோனுக்கு கட்டளை என்ற பெயர் என்று வியாக்கியானம் பண்ணுறார். ரொம்ப அருமையான இலக்கியங்கள், நல்ல விஷயத்தை நமக்கு சொல்கிறது. ஆனால் நமக்கு இப்போ தேவை அந்த சத்வித்தியை எம்பெருமானை உலகத்துக்கு விதையாக காண்பித்து. இப்போது அதைத்தான் நாரதர் சொல்கிறார். எப்படி ஆலமரத்தின் விதை ஒன்று அவ்வளோ பரந்த ஆலமரமாக பரிணமித்து மாறுகிறதோ, அப்படி நுட்பமாக இருக்கக்கூடிய சத்தான எம்பெருமான் பலவாக வேண்டும் என்று சங்கல்பித்து இப்படி பலவாக பறந்து நிற்கிறான். எனவே அந்த எம்பெருமானுக்கே பீஜம் விதை என்று பெயர். அதனால தான் ஆண்டாள் கூட சொல்லுவாள், வித்து என்று சொல்வார். எப்படி சொல்லுவா ஆண்டாள்? புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்புலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி
வெள்ளத்து அரவில் துயில பறந்த வித்து பீஜம். உலகத்துக்கு விதை, இறைவன் என்கிற விதையின் மீது இந்த உலகம் வந்திருக்கு. அதை இப்போ நாரதன் நினச்சி பார்க்குறேன். இவ்வளோ தூரம் பகவான் பெருமையிலான்னு சொன்னவர், அவன்தான் உலகத்துக்கு விதை காரணம் என்பதை ரசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் காரணப்பொருளை தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் நமக்கு மோட்ச நிச்சயம். காரணப்பொருளை தியானம் பண்ணி உபாசித்தால் மோட்ச நிச்சயம். கஷ்டத்யயா காரணம் துத்தியகா என்று உபனிஷத்துக்கள் சொல்கின்றன. ஆகையினால உலகத்துக்கெல்லாம் வித்தாக இருக்கக்கூடிய முதல் தனி வித்து என்று ரசித்து சொல்கிறார் திருநாமத்தை நாரத பகவான். இப்போ இந்த திருநாமத்துக்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்க. வடஸ்ய பீஜம் ஸ்வசுதாய தர்ஷயன் முனிஸ்ஸதோ பிஜகதம் வதன்னபூத் அபின்னகேதுத்வயத பிரபூபரா ததஸ்ஸ பீஜம் திதிகுஷ்யதே ஸ்ருதௌ. வேதங்கள் அவனை உலக விதை என்று சொல்கின்றன. ஆகையினாலே அவனுக்கு விதை, வித்து, பீஜம் என்று பெயர். இதற்கு தமிழ், ஆலம் விதையை காட்டி அப்பா மகனுக்கு கூறிய வரலாறு. விதைப்பவனற்ற விதை அவன். அவன் ஒரு விதை, ஆனால் அவன் விதைத்தவனே கிடையாது. புரியலையே, அடுத்த திருநாமத்தை விளக்கும் பொழுது பார்த்துக்கலாம். விதைப்பவனற்ற விதை அவன் என்றே உணர்த்திட நின்ற வித்து பீஜம் ஏழுமலை எம்பெருமான் தாரு. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். பீஜாய நமஹா நமோ வெங்கடேஷாய வெங்கடத்துறைவார்க்கு நமா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.